ஹலோ ஆல், இது மிஷின் லேர்னிங் கோர்ஸோட பார்ட் 13 வீடியோ. போன பார்ட் 11 அண்ட் பார்ட் 12 நம்ம ஃபுல்லாகவே பேண்டாஸ் டியூட்டோரியல் பற்றி தான் பார்த்தோம். இதுவும் வந்து அதோட கண்டினியூவேஷன் தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். போன வீடியோவில் வந்து நம்ம எப்படி CSV ஃபைலை லோட் பண்ணி ஹேண்டில் பண்ணுறது அண்ட் அதில் இருக்க எம்டி வேல்யூ நல் வேல்யூ வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தோம். இப்போ நம்ம இன்னும் நிறைய ஸ்டெப்ஸ் வந்து பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டூப்ளிகேட் வேல்யூஸ் எல்லாமே பிரிண்ட் பண்ண போகிறோம். இங்கே வந்து என்னென்ன டூப்ளிகேட் வேல்யூஸ் இருக்குன்னு சொல்லி பாருங்களேன். கிறிஸே வந்து 2 தடவை இருக்குது. இந்த மாதிரி டூப்ளிகேட் வேல்யூஸ் இருக்கிறது வந்து டேட்டாவில் ஒரு தேவையில்லாத நாய்ஸ் தான், ஒரு ரிப்பிட்டேஷன் தான். ஸோ இது வந்து தேவை கிடையாது. ஸோ நம்ம வந்து இதை ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து எப்படி ட்ராப் பண்ணுறதுன்னு சொல்லி காமிக்கிறேன். ட்ராப் பண்ணணும்னா df.drop அண்டர்ஸ்கோர் டூப்ளிகேட்ஸ், ரொம்பவே சிம்பிள். அண்ட் இன்பிளேஸ் இஸ் ஈக்குவல் டு ட்ரூ. நான் வந்து ஒரிஜினல் டேட்டா ஃப்ரேமில் வந்து இந்த சேஞ்சை நான் வந்து பண்ணணும். நான் வந்து இப்போ டிஎஃபை பிரிண்ட் பண்ணேன்னா எனக்கு வந்து கிறிஸ் அப்படின்ற வேல்யூ வந்து எலிமினேட்டட். இங்கே பார்த்தீங்கன்னா 3rd ரோவில் மட்டும்தான் இருக்குது அண்ட் 7th ரோவில் வந்து கிறிஸ் கிடையாது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இண்டெக்ஸ் சேஞ்ச் ஆகாது, அந்த இண்டெக்ஸும் வந்து சேர்ந்து ரிமூவ் ஆகிடும். இப்போ வந்து நீங்கள் வந்து பேண்டாஸ் யூஸ் பண்ணி ஒரு ரோவோட நேமை வந்து ரீநேம் பண்ணணும், சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லி நினச்சிங்கன்னா நீங்கள் எப்படி பண்ணலான்னா df.rename ஆஃப் காலம்ஸ்குள்ளே தான் வந்து நீங்கள் எதவா ரீப்ளேஸ் பண்ணணும்னு நீங்கள் சொல்ல போகிறீங்க. நான் வந்து ஒரு கர்லி ப்ரைஸஸ் ஓப்பன் பண்ணி நேம் அப்படின்ற ஒரு காலம் வேல்யூ வந்து நான் ஃபுல் நேம் அப்படின்னு சொல்லி மாற்றணும்னு நான் கொடுத்துட்டு அண்ட் அஃப்கோர்ஸ் இன்பிளேஸ் இஸ் ஈக்குவல் டு ட்ரூன்னு சொல்லி நான் வந்து கொடுத்துட்டு நான் வந்து டேட்டா ஃப்ரேமை பிரிண்ட் பண்ணேன்னா எனக்கு வந்து நம்மளுக்கு வந்து எரர் வரணும். எரர் வந்தால் தான் வந்து நம்மளுக்கு என்ன தப்புன்னு சொல்லி நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும் அண்ட் நம்ம வந்து நிறையவே கற்றுக்கவும் முடியும். இங்கே வந்து என்ன எரர் சொல்லுது, செட் ஆப்ஜெக்ட் இஸ் நாட் காலபிள். இங்கே நம்மளோட மிஸ்டேக் என்னன்னா, நம்ம வந்து இங்கே கமா கொடுத்துருக்கோம். நம்ம வந்து கமா கொடுக்கக்கூடாது, காலன் கொடுக்கணும். நம்ம காலன் கொடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ வந்து நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எரர் கிளியர் ஆயிடுச்சு அண்ட் நம்ம வந்து நேம் அப்படின்ற ஒரு காலமை நம்ம வந்து ஃபுல் நேமாக சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம டேட்டா கிளீனிங், டேட்டா ப்ரீ ப்ராசஸிங்லாம் பண்ணுறதுனால நம்மளுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம டேட்டாவை சேஞ்ச் பண்ணிக்கிறோம். எதுக்காக சேஞ்ச் பண்ணுறோம், நம்ம வந்து அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அண்ட் டேட்டாவை வந்து மாடலிங் பண்ணுறதுக்கும் வந்து நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக. இந்த மாதிரி நம்ம பண்ணாதான் நம்மளுக்கு வந்து ரிசல்ட்டும் வந்து ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம டேட்டா மேனிப்புலேஷன் பற்றி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இங்கே புது காலம் ஆட் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறேன். பேண்டாஸ் யூஸ் பண்ணி நான் வந்து புது காலம் ஒன்று ஆட் பண்ணணும். நான் என்ன இங்கே கொடுக்கணும்னா df காலம் நேம் இங்கே வந்து நான் எல்லா வேல்யூஸும் வந்து கொடுக்கணும். ஸோ என்ன வேல்யூஸாக இருக்குது, நான் வந்து மேல் கொடுக்குறேன், இமெயில். ஸோ நான் வந்து ஒரு காலம் க்ரியேட் பண்ணிவிட்டேன். நான் வந்து அதை ரன் பண்ணுறேன் அண்ட் நான் வந்து டிஎஃபை பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜெண்டர் அப்படின்ற ஒரு புது காலம் நம்மளுக்கு க்ரியேட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் எப்படி டேட்டாவை வந்து குரூப் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஜெண்டர் வைஸ் இந்த டேட்டாவை வந்து குரூப் பண்ணணும். அதுக்கு என்ன கொடுக்கலான்னா குரூப்ட் df அப்படின்ற ஒரு வேரியபிள்குள்ளே நான் வந்து இதை சேவ் பண்ணுறேன். என்ன பண்ணணும் அப்படின்னா df.group by எதை வச்சு நீங்கள் குரூப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, நான் வந்து ஜெண்டர் வச்சு குரூப் பண்ணலன்னு சொல்லி சொல்கிறேன். ஜெண்டர் பேஸ் பண்ணி குரூப் பண்ணு அண்ட் ஏஜ் பேஸ் பண்ணி மீன் கண்டுபிடின்னு சொல்லி நான் வந்து சொல்கிறேன். நம்ம வந்து பார்க்கலாம் இதை என்ன பண்ணணும்னு சொல்லி. ஏஜ் கொடுத்துட்டு டாட் மீன் ஆஃப் வந்து குரூப் டிஎஃபை குரூப் டேட்டா ஃப்ரேமை பிரிண்ட் பண்ணுறேன். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஃபீமேல் மேல்னு சொல்லி 2 குரூப் கிடைக்குது அண்ட் அதோட மீன் கிடைக்குது. அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா மொத்தமாக எவ்வளோ ஃபீமேல் வேல்யூ இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 இருக்குது. ஸோ அதோட மீன் வந்து 31.3. மேல் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 டைம்ஸ் இருக்குது. ஸோ அதோட மீன் வந்து 42 அப்படின்னு சொல்லி அதை வந்து கண்டுபிடிக்குது. இப்போ நெக்ஸ்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதில் என்னென்னா ஒரு ஃபீச்சருக்கும் இன்னொரு ஃபீச்சருக்கும், அதாவது ஒரு காலம்க்கும் இன்னொரு காலம்க்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். இதுக்கும் ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்காக இருக்கா இல்லை இதுக்கும் ரிலேஷன்ஷிப் வீக்காக இருக்கான்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கலாம். அதுக்கு யூஸ் பண்ணுற மெத்தட் பேர் தான் வந்து கோரிலேஷன். இதுக்கும் உள்ள ரிலேஷன், இது வந்து எவ்வளோ கோரிலேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ df.corr அப்படின்னு போட்டு நம்ம பிரிண்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து ஒரு டேபிள் கிடைக்கும். அந்த டேபிளை கொஞ்சம் பாருங்கள். சேம் இட் அப்ளைஸ் ஒன்லி ஃபார் நியூமரிக் வேல்யூஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ஏஜ்க்கும் வந்து கோரிலேஷன் வந்து 1 இருக்குது. கண்டிப்பாக வந்து ஏஜும் பர்ஃபெக்டாக வந்து கோரிலேட் ஆகியிருக்கு. சேலரியும் ஏஜும் பார்த்தீங்கன்னா 0.9 ஆயிருக்கு. வெயிட்டும் ஏஜும் பார்த்தீங்கன்னா 0.4 ஆயிருக்கு. அதே மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு தடவை பார்த்துக்கோங்க.
ஸோ கோரிலேஷன் வேல்யூ பார்த்தீங்கன்னா -1ல் ஸ்டார்ட் பண்ணி 1 வரைக்கும் போகும். சப்போஸ் 1 அப்படின்ற ஒரு கோரிலேஷன் வேல்யூ இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு பெர்ஃபெக்டான கோரிலேஷன். இந்த பர்டிகுலர் காலமும் இன்னொரு காலமும் வந்து ரொம்பவே நல்ல ரிலேஷன்ஷிப். சப்போஸ் 0.9 இருந்தாலும் அது வந்து குட் ரிலேஷன்ஷிப் தான். இங்கே பார்த்தீங்கன்னா சேலரியும் ஏஜும் வந்து ஒரு குட் ரிலேஷன்ஷிப். சேலரி ஏஜ் அண்ட் ஏஜ் சேலரி ரெண்டுமே சேம் தான் வரும். அண்ட் சப்போஸ் -0.9 இருந்துச்சுன்னா அதுவும் வந்து ஒரு குட் ரிலேஷன்ஷிப் தான். சப்போஸ் 0.9 அப்படின்னா என்ன அர்த்தம்னா பாசிட்டிவ் 0.9னா என்ன அர்த்தம்னா இதில் என்ன சொல்ல வராங்கன்னா ஏஜ் ஏற ஏற சேலரி வந்து ஏறுதுன்னு சொல்கிறாங்க. சப்போஸ் வந்து -0.9 இருந்துச்சுன்னா ஏஜ் ஏற ஏற சேலரி குறையுதுன்னு சொல்லலாம். ஸோ எதுக்கோ ஏறுதோ இறங்குதோ ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஸோ -0.9 வந்தாலும் அது வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் தான். சப்போஸ் 0.2 இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா 0.2 கிடையாது. சப்போஸ் 0.4 0.5 இருந்தாலே அது வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் கிடையாது. வெயிட்க்கும் ஏஜ்க்கும் சம்மந்தம் கிடையாது, அண்ட் வெயிட்க்கும் சேலரிக்குமே வந்து சம்மந்தம் கிடையாதுன்னு சொல்லுது. ஒரு குட் கோரிலேஷன் அப்படின்னு நம்ம எதை சொல்கிறோன்னா சப்போஸ் 0.6 இல்லைனா -0.6லேருந்து வர்றது வந்து எல்லாமே குட் கோரிலேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் 0.6 0.7 0.8 0.91 அண்ட் -0.6 -0.7 -0.8 -0.9 எல்லாமே வந்து குட் கோரிலேஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம எப்படி டேட்டாவை விஷுவலைஸ் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். எப்படி வந்து நார்மலாக பிளாட் பண்ணணும் பேண்டாஸை வச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் தான். ஜஸ்ட் பிளாட் ஆஃப் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். இதுக்கு எப்படி பிரிண்ட் பண்ணோம்னா df.plot ஆஃப் என்ன பிளாட் பண்ண போகிறோம். நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து என்ன கைண்ட் ஆஃப் பிளாட் வேணும். நம்மளுக்கு வந்து நிறைய பிளாட்ஸ் இருக்குல்ல, பார் பிளாட் தெரியும் அண்ட் ஸ்கேட்டர் பிளாட் தெரியும். இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து நிறைய பிளாட் தெரியும். நான் வந்து இங்கே கைண்ட் இஸ் ஈக்குவல் டு என்ன கைண்ட் ஆஃப் பிளாட் வேணும் எனக்கு வந்து பார் பிளாட் கூட அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். அண்ட் எந்த 2 காலம்ஸ்க்கும் நீ வந்து கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் எக்ஸ் அப்படின்ற சைட்க்கு நீ வந்து நேம் வச்சுக்கோ அண்ட் ஒய் அப்படின்ற ஆக்சிஸ்க்கு நீ வந்து ஏஜ் வச்சுக்கோ. ரன் பண்ணனா நான் வந்து இது கொடுக்க மறந்துட்டேன். ஸோ கொடுத்து நான் வந்து ரன் பண்ணனா எனக்கு வந்து எரர் வரும், கேம் வரும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நீங்கள் வந்து இங்கே நான் நியூமரிக் வேல்யூ யூஸ் பண்ணி உங்களால் பிரிண்ட் பண்ண முடியாது. எப்போவுமே நீங்கள் வந்து நியூமரிக் வேல்யூ தான் யூஸ் பண்ணணும். நான் வந்து நேமை சேலரியாக சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து சேலரிக்கும் ஏஜ்க்கும் உள்ள பார் பிளாட் பண்ணலாம். இப்போ வந்து கரெக்டாக இருக்கும். சப்போஸ் உங்கள் ஏஜ் வந்து 60 இருந்துச்சுன்னா உங்களோட சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 20,000. 40 இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து 15,000க்கு ஏதோ ஒரு மிடில் வேல்யூ இருக்குது. இதே மாதிரி வந்து நீங்கள் பிளாட் பண்ணிங்கன்னா உங்களோட டேட்டாவை நீங்கள் வந்து ஈஸியாக விஷுவலைஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து நம்பர்ஸாக பார்க்குறத விட இந்த விஷுவலைஸ் பண்ணி ஒரு பிளாட்டாக பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து அது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம வந்து மேட்ப்ளாட்லிப் அப்படின்ற ஒரு லைப்ரரியை வச்சு நம்ம எப்படி பிளாட்டை பிரிண்ட் பண்ணலான்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் முதல்ல மேட்ப்ளாட்லிப்பை நம்ம இம்போர்ட் பண்ணணும். நான் வந்து matplotlib.pyplot as plt அப்படின்னு சொல்லி நான் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இம்போர்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் matplotlib யூஸ் பண்ணி நான் ஒரு ஸ்கேட்டர் பிளாட்டை வந்து பிரிண்ட் பண்ண போகிறேன். ஆஸ் யூஷுவல் df.plot கைண்ட் வந்து ஸ்கேட்டர் பிளாட், எக்ஸ் வந்து ஏஜ், y வந்து சேலரி, கலரும் கொடுக்கலாம், கலர் வந்து ரெட். ஸோ இப்போ நம்ம வந்து matplotlib யூஸ் பண்ண போகிறோம். plt.x லேபிள் எக்ஸ் ஆக்சிஸோட நேம் கொடுக்கலாம். நான் வந்து இங்கே ஏஜ் தான் நம்மளோட எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ நான் வந்து இதை கொடுத்துக்கிறேன். அண்ட் கீழே வந்து plt.y லேபிள் சேலரி அண்ட் plt அந்த பிளாட்டோட டைட்டில் வந்து நான் வந்து ஸ்கேட்டர் பிளாட்டுன்னு சொல்லி சிம்பிளிசிட்டி கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து plt.showனு கொடுத்தா தான் வந்து நம்மளுக்கு இங்கே பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ நம்ம வந்து பிரிண்ட் பண்ணலாம். இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்கேட்டர் பிளாட் கிடைக்கும். பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஒரு பர்ஃபெக்டான ஸ்கேட்டர் பிளாட். ஏன் இதை நான் வந்து பர்ஃபெக்ட் சொல்கிறேன்னா அது வந்து ஒரு லைன் ஃபாலோ பண்ணுது, ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை வந்து ஃபாலோ பண்ணுது. ஸோ நம்மளுக்கு வந்து இது ஈஸியாக ரிலேஷன்ஷிப் சொல்லிடலாம். என்ன ரிலேஷன்ஷிப் சொல்லலாம்? ஏஜ் ஏற ஏற சேலரி வந்து ஏறுது அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். ஸோ இந்த கோரிலேஷன் பார்த்தப்பே வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு ஏஜும் சேலரிக்குமே வந்து 0.9 இருக்குது. ஸோ ஏஜ் ஏற ஏற கண்டிப்பாக சேலரி ஏறும். ஸோ நம்ம வந்து அதை ஈஸியாக இந்த ஸ்கேட்டர் பிளாட் பற்றி சொல்லிடலாம். இப்போ வந்து நம்ம ரிலேஷன்ஷிப் கம்மியாக இருக்க 2 வேரியபிளோட ஸ்கேட்டர் பிளாட் வந்து நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். பாருங்களேன், ஏஜ் பதில் சேலரி அண்ட் சேலரி பதில் வெயிட். நம்மளுக்கு தெரியும் வெயிட் அண்ட் சேலரிக்கு கோரிலேஷன் ரொம்பவே கம்மி. இப்போ நான் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். இந்த ஸ்கேட்டர் பிளாட் பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டான ஸ்கேட்டர் பிளாட் கிடையாது. இதை வச்சு நம்ம எதாவது சொல்ல முடியுமா? அதை வந்து சேலரி வச்சு வெயிட் இன்க்ரீஸ் ஆகுது இல்லை வெயிட் வந்து டிக்ரீஸ் ஆகுது நம்ம எதாவது சொல்ல முடியுமா?
கண்டிப்பாக இந்த ஸ்கேட்டர் பிளாட் வச்சு நம்மளால ஒன்றும் சொல்ல முடியாது. ஸோ இதுதான் வந்து பேண்டாஸோட ஒரு ஷார்ட் டுட்டோரியல். நம்ம இந்த வீடியோவில் என்னெல்லாம் பார்த்தோன்னா, எப்படி வந்து டேட்டாவை ப்ரீ ப்ராசஸ் பண்ணுறது, எப்படி வந்து டூப்ளிகேட் வேல்யூஸை ஹேண்டில் பண்ணுறது, எப்படி வந்து டேட்டாவை வந்து மேனிபுலேட் பண்ணுறது, எப்படி வந்து டேட்டாவை விஷுவலைஸ் பண்ணுறது மேட் பிளாட்ல யூஸ் பண்ணி சிம்பிளான்னு சொல்லி நான் வந்து இந்த வீடியோவில் சொன்னேன். ஸோ இதோட வந்து பேண்டாஸ் டுட்டோரியல் முடியுது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களை பார்க்குறேன். பாய்.